அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்று அரசு விடுமுறை. சில பேருக்கு மட்டும்தான் வேலை இருக்கும். மற்றவங்களுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நாளை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகிறது நல்லது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக இன்னைய நாளையும் அடுத்த நாளையும் கொண்டு போகிறது மகிழ்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும். எல்லா ராசிக்கும் உங்களோட நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு வாழ்த்துக்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட பலனை கேட்கும் போது ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். அது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரம் பலனை கேட்கும் போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். வியூஸ் அதிகமாக வர வர சில புதிய வாய்ப்புகளும் புதிய விஷயங்களும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்பொழுது ஒற்றை வார்த்தை ராசி பலனும் அதிர்ஷ்ட எண்களும் ஷார்ட்ஸாக வந்துட்டு இருக்கு. அதையும் பார்த்து பலனடைந்து நல்லது. இன்று தேதி பார்த்தீங்கன்னா 21/3/2026 விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை. பைரவருக்கு விளக்கு போட வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. திதி பார்த்தீங்கன்னா துதிய திதி காலையில் 2:30 முடிஞ்சிடுது. நாள் முழுக்க திருதிய திதியாக இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் காலையில் 2:27 முடிஞ்சிட்டு நாள் முழுக்க அஸ்வினி நட்சத்திரமாக இருக்குது. மேஷ ராசியில் சந்திரன் இருக்குது. கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சூரிய உதயம் காலையில் 6:12க்கும் சூரியன் மறைவு மாலை 6:19க்கும். நல்ல நேரம் காலையில் 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. இன்று பைரவருக்கு விளக்கு போடக்கூடிய ராகு காலம் பார்த்தீங்கன்னா காலையில் 9:14 10:45 வரைக்கும். அதாவது ராகு காலம் 9:10. இந்த நேரம் பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது. யமகண்டம் பார்த்தீங்கன்னா பகல் 1:47 3:18 வரைக்கும். குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் 6:12 7:43 வரைக்கும். இப்போது திருதிய திதியில் எல்லா விதமான சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற திதியாக தான் இருக்குது. அதே போல் அஸ்வினி நட்சத்திரத்திலையும் திருமணம் செய்ய, புதுமனை போக, கல்வி துவங்க, சாமி கும்பிட, அதாவது இன்று சனிக்கிழமைங்கிறனால சுபகாரியம் செய்ய வேண்டாம். புதிய முயற்சிகளையும் புதிய விஷயங்களையும் செய்கிறது நல்லது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு அன்பு, ரிஷப ராசிக்கு கவலை, மிதுன ராசிக்கு பிரீத்தி, கடக ராசிக்கு சுகம், சிம்ம ராசிக்கு வெற்றி, கன்னி ராசிக்கு சுபம், துலாம் ராசிக்கு பாசம், விருச்சிக ராசிக்கு எதிர்ப்பு, தனுஷ் ராசிக்கு வரவு, மகர ராசிக்கு ஆசை, கும்ப ராசிக்கு ஆக்கம், மீன ராசிக்கு நற்செயலா இருக்கு. நாளை அழகா ஜாலியா டைம் பண்ணுங்க. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேளுங்க. இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிதானமும் பொறுமையாக இருந்தால் நாள் உங்களுக்கு சாதாரணமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நல்லதும் இருக்குது, கலவையான பலன்கள் இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. இன்று உங்களோட ராசிலேயே சந்திரன் இருக்கார். 3ஆம் இடத்துல குருவும், 5ஆம் இடத்துல கேதுவும், 11ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகுவும், 12ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சனி எல்லாருமே கலவையாக இருக்கிறதுனால இன்று பொருளாதார நிலை ஓரளவுக்கு சுமாராக இருக்கிற மாதிரி இருக்கும். உற்றார் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய விதமாக தான் இருக்குது. வீட்டு தேவைகள் எல்லாமே ஈஸியாக பூர்த்தி ஆகுற மாதிரி இருக்கும். வேலை விஷயமா பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. புதிய நபர் அறிமுகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்பட விதமாக இருக்குது. இன்று நீங்கள் அடுத்தவங்களை யாரையும் நம்பி எதுவும் செய்யாதீங்க. உங்களை நம்பி, உங்களோட சுய முயற்சியை நம்பி நீங்கள் நாளை கொண்டு போனீங்கன்னா பல சாதகமான பலன்கள் காத்திருக்கு. தன்னம்பிக்கையை அதிகரிக்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்களோட செயல்களை, காரியங்களை எல்லாத்தையும் சிந்திச்சு ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து சாமர்த்தியமாக கையாண்டிங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சுபமாக சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறதுக்கு உங்களோட புத்திசாலித்தனம் மட்டும் இருந்தால் போதும். நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு வேலைகளை செய்யுங்க. ஆனால் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க. சூழ்நிலையை ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ண பாருங்கள். கூட இருக்கிறவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா நல்லது. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. கூட வேலை செய்கிறவங்க கூட ஜாக்கிரதையாக இருங்க. அவங்களால சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம்.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று பேசுற விதத்துல கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அது உறவுல இணக்கத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும். கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா சில விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு போறதும் நல்லது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு நாளை கொஞ்சம் அமைதியா கொண்டு போற மாதிரி, வாக்குவாதங்கள் இல்லாம விவாதங்கள் இல்லாம நாளை அமைதியா கொண்டு போறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. காதலர்கள் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பார்த்து சூழ்நிலையை கையாளுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு, செலவும் இருக்கத்தான் செய்யுது. ஆனா வரவு விட அதிகமா செலவாகாம பார்த்துக்க வேண்டியது நல்லது. இல்லைன்னா நீங்க கடன் வாங்குற சூழ்நிலைகள் ஏற்படலாம். பண விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. செலவுகளை கண்காணிச்சு கட்டுப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு அது நல்ல பலனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமும் கொஞ்சம் குழப்பமும் இருக்கிற மாதிரி இருக்கு. தலைவலி, கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முதுகு வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். தேவைப்பட்ட மருத்துவ சிகிச்சை எடுக்கிறது நல்லது. ஓய்வு எடுக்கிறது நல்லது. யோகா செய்யறது நல்லதா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. உங்க ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமா இல்லை. ஏன்னா சில பதட்டங்களும் சில கவனக்குறைவுகளும் நிறையவே இருக்கு. நீங்களே உங்களுக்கு நாளை கொஞ்சம் மந்தமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால வீண் விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவும் 4ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது. 10ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு இருக்கிறதும் 11ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சனி இருக்கிறதும் 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் இது கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்துல மந்த நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பசங்க படிப்புல ஆர்வம் குறைஞ்சி இருப்பாங்க. தொழில் விஷயமா எடுக்கிற புதிய முயற்சிகளுக்கு கொஞ்சம் குடும்பத்தாரோட ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பாராத உதவிகள் கிடைக்கிறது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கு. கடன்களை குறைக்க முயற்சி செய்யுங்க. மனசை அமைதியா வச்சுக்க தெய்வ வழிபாடு நல்லதா இருக்கும். பொறுமையை நிதானமா சூழ்நிலைகளை கையாண்டிங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மனசை ரொம்ப போட்டு அலட்டிக்காதீங்க. கேஷுவலாக நாளை கொண்டு போங்க. எந்த விஷயத்தையும் ரொம்ப சீரியஸாக எடுக்காதீங்க. உங்களோட அணுகுமுறையில் யதார்த்தம் ரொம்பவே அவசியமாக இருக்குது. திட்டமிட்டு எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. நாளை அமைதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க. சில நேரங்களில் உங்களோட பதட்டம் காரணமாக தவறுகளோ பிரச்சனைகளோ சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தவர்களுக்கு தொழிலை இன்று ரொம்பவே கவனமாக இருங்க. நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வேலைபல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை சமாளிக்கிறதுக்கு வழிமுறையை தேடி வேலைகளையோ தொழிலையோ வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இன்னைக்கு உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உறவுல இணக்கமான நிலை இல்லை. ஏதோ அனுசரிச்சு போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. எல்லா விஷயத்தையும் சீரியஸா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதீங்க. விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு போறதும் நல்லது. துணைக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு அவங்கள சந்தோஷமா மகிழ்ச்சிக்க வச்சுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. காதலர்கள் இன்று சந்திக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களோட ப்ரெஷரும் டென்ஷனும் காதலன் காதலிக்கிட்ட காமிச்சு தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதிக்கான அதிர்ஷ்டம் கிடையாது. எதிர்பார்த்த பண வரவு இல்லை. ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கு. தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கு. பண சம்பந்தமான எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. நிதி விஷயங்களை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கு. கொடுக்கல் வாங்கலும் கவனம். கடன் வாங்காம பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க வாங்குற கடன் கூட இன்று திருப்பி தர்றது கஷ்டமா இருக்கும். யாருக்குமே பணத்தை கொடுக்காம இருக்கிறதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. செரிமான பிரச்சனைகள் இருக்கு. ஆரோக்கியத்துல கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்கணும்னா ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. இன்று உங்களுக்கு வளர்ச்சியும் சந்தோஷமும் குறைவில்லாத ஒரு நாள். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது. ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தோட வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்பு. என்டர்டெயின்மெண்ட் அதாவது சினிமா அந்த மாதிரி விஷயங்களில் போகிறதுக்கு இன்று நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட ராசியிலே குரு இருக்காரு. 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு, 10ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சனியும்
11ஆம் இடத்துல சந்திரனும் இருக்கிறது. குடும்பத்துல மனமகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். பசங்களால பெருமை அடையக்கூடிய ஒரு நாள். வேலை செய்றவங்களுக்கு, தொழில் செய்றவங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டும், மதிப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் முன்னேற்றம் தெரியும். வெளியூர் பயணங்களால தொழில்ல நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இந்த நாளை சரியா திட்டமிட்டீங்கன்னா, அது பலன் தர விதமாகவும், வளர்ச்சிக்குரியதாகவும் அமையும். நிறைய ஆதாயங்கள் இருக்கு. இன்று உங்க மனசு அமைதியா இருக்கும். நீங்க சில முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். மனசும் புத்தியும் தெளிவா இருக்கிறதுனால இன்று செய்யற செயல்கள்ல நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். குடும்பத்தோடையும் சரி, பசங்களோடையும் சரி, லைஃப்பை நாளை என்ஜாய் பண்ணக்கூடிய விதத்துல தான் நாள் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்பத்துல நல்லிணக்கம் இருக்கு. குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போவீங்க. தொலைக்கூட மனசு விட்டு பல விஷயங்களை பேசுவீங்க. பல பிரச்சனைகளை பேசி தீர்க்கறதுக்கு இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதே நேரங்கள்ல ஜாலியாகவும் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காதலர்களுக்கு உகந்த நாளா இருக்கு. இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிங்க. வெளியில போறதும் ஜாலியா டைம் பாஸ் பண்றதும் உங்களுக்கு நாளுக்கு இனிமையான தருணங்களை அனுபவிக்க உதவியா இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பங்கு வர்த்தகம் மூலிமா பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் பங்கு வர்த்தகம் இன்று கவர்மெண்ட் ஹாலிடே, ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற மாதிரி லீவுங்கிறதுனால சிலதில் சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க. வர நாட்களில் அது சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பயன்படுத்திக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் கண்காணித்து கட்டுப்படுத்தி சேமித்து வச்சிங்கன்னா நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்னைக்கு பண்ணுறது ரொம்பவே உதவியாக இருக்கும். அது ஆன்லைனில் பண்ணி வைக்கலாம். அது வரும்போது எதிர்காலத்துக்கு அது ரொம்பவே பலனுள்ளதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தை செக் பண்ணிக்கோங்க. தியானம் மேற்கொள்ளுங்க. பெரிய பாதிப்புகளை எதுவும் இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் யோசனைகள், அதிகமான சிந்தனைகள் தான் இன்று உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். எதிர்காலம் குறித்து எந்த ஒரு யோசனையும் பண்ணாதீங்க. நாளை மட்டும் மகிழ்ச்சியாக கொண்டாடுறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஜாலியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவே வளர்ச்சிக்குரியதா, நல்ல ஒரு பாராட்டுக்குரியதா, நல்ல ஒரு முன்னேற்றத்துக்குரியதா இருக்கணும்னா உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேளுங்க. இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக தான் இருக்கும். செய்கிற செயல்களில் நல்ல ஒரு யதார்த்தமாக இருக்கும். எல்லா விஷயத்துலையும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை எந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கிறீங்களோ, திட்டமிடுறீங்களோ, அது எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உங்களோட செயல்பாடு செய்கிற காரியங்களுக்கு எல்லாத்துலேயும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு, 9ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சனி, 10ஆம் இடத்துல சந்திரனும், 12ஆம் இடத்துல குருவும். சுப காரியங்கள், சுப விசேஷங்களுக்காக செலவுகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் தாராள தனவரவு ஏற்படும். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்க்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. அதனால் குடும்பத்திலையும் சந்தோஷம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் குறையும். வேலை விஷயமா பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதன் மூலிமா வெளிவட்டார நட்பு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்று எல்லா விஷயத்தையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. இன்று நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும், புதிய நண்பர்களை ஏற்படுத்துறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலனும், நல்ல ஒரு உங்களோட புத்திசாலித்தனமும் வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் நாள் நல்லாவே இருக்குது. இன்று உங்களோட வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் நல்ல ஒரு பலன்களை பெறுவீங்க. உங்களோட எதிர்காலம் குறித்து நல்ல ஒரு திட்டம் தீட்டு, புதிய ஆஃபர்கள் போட்டு ஆர்டர்கள் அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்று தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். லாபம் நிறைய இருக்குது. பணம் அதிகமாக சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறதுக்கு நல்ல ஒரு தொழில் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்ப நல்லுறவை பேண குடும்பத்தோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதுலேயும் உங்களுக்கு மிக நெருங்கியவங்க கூட நல்ல ஒரு பிடிச்சமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பணமும் நல்லா இருக்குது. குடும்பத்திலையும் நல்ல ஒரு சந்தோஷமான அனுகூலமான விஷயங்கள் இருக்குது. சாதகமாக இந்த நாள் உங்களுக்கு பலன் தர விதமாக தான் இருக்குது. எதிர்காலம் குறித்து முடிவுகள் எடுக்கிறதுக்கும், காதலர்கள் உங்களோட திருமணம் குறித்து முடிவு எடுக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்கும். சிறப்பாக நாளை பயன்படுத்திக்கிங்க. சில பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொருளாதார வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும். பண விஷயத்தில் கொஞ்சம்
அம், மேலும் கீழே இருந்தாலும் வரவுகள் நல்லா இருக்கு. ஆனா முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு நிதி சம்பந்தமா இன்று ஏற்ற ஒரு நாளா இருக்கு. வரவு நல்லா இருக்கனால சேமிக்கிறதுக்கு அதிக அளவுல வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. புத்திசாலித்தனம் இருந்தா சேமிப்பு நல்லா இருக்கும். ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சிறப்பான நாளா தான் இருக்கு. மகிழ்ச்சியான நாளை கொண்டு போட வாய்ப்புகள் அதிகம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஏன்னா சில விஷயங்கள்ல பொறுப்புகள்னால செய்யக்கூடிய செயல்கள் நிறையவே இருக்கும். உங்க ராசியை கமெண்ட் பண்ணிட்டு இந்த நாளை எப்படி கொண்டு போறதுன்னு முழுசா பலனை கேளுங்க. உங்களோட ராசியில கேது இருக்கிறதும், உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு இருக்கிறதும், 8ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சனி இருக்கிறதும், 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும், 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதும், நீங்க எடுத்த காரியங்களை வெற்றி பெறணும்னா யோசிச்சு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்துக்காக சின்னதா செலவு செய்யற மாதிரி இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு. பணவரவு சிறப்பாக தான் இருக்கும். அதனால கடனை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானம் தேவை. செய்கிற செயல்கள் காரியங்களில் யோசித்து செய்யுங்க. ஒரு முறைக்கு 2 முறை நிதானமாக சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கும். உறவினர்கள் வருகையால் கொஞ்சம் வீண் செலவுகள் இருக்குது. பசங்கள் கூட கொஞ்சம் சின்னதாக மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்று வளர்ச்சி அடையிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இடைவெளி தேவைப்படுற மாதிரி இருக்குது. அந்த இடைவெளியெல்லாம் நீக்கி நல்ல ஒரு வளர்ச்சி பெறதுக்கு புத்திசாலித்தனமாக செயல்படுங்க. உங்களோட அணுகுமுறையில் முழுக்க முழுக்க யதார்த்தமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன்கள் உண்டு. சூழ்நிலைகளை பக்குவமாக கையாளுங்க. அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் சில மாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியமாக இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பதட்டப்படாதீங்க. சூழ்நிலைகளை பார்த்து கையாண்டிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. உங்களோட வேலையிலையோ தொழிலையோ கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உறவுகளுக்குள்ள கொஞ்சம் நல்லிணக்கம் நல்லாவே இருக்கும். இருந்தாலும் சில பொறுப்புகள் காரணமாக உங்களுக்கு இருக்கிற பதட்டமும் உங்களுக்கு இருக்கிற சில குழப்பங்களும் தேவையில்லாத வார்த்தைகளை விடுறதுக்கோ சில பிரச்சனைகள் எழுப்புறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்டேயும் சரி, காதலன் காதலிக்கிட்டேயும் சரி, ஃப்ரெண்டாக ஒரு நட்பாக பேசி பழகிறது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. வீணா பழைய பிரச்சனைகள், பசங்களோட பிரச்சனைகள்லாம் இன்று எடுக்காதீங்க. அது தேவையில்லாத மன வருத்தத்தையும் தேவையில்லாத உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சிக்கு சாதகமான நாளாக கிடையாது. பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டியது அவசியம் இருக்கும். பசங்களால் வீண் விரயங்களோ செலவுகளோ ஆகலாம். பெற்றோரோட ஆரோக்கியத்துக்காகவும் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. பணம் சம்பந்தமாக எந்த ஒரு முடிவை எடுக்காதீங்க. சூழ்நிலைகளை பார்த்து சமாளிக்க வேண்டியது அவசியம். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று நல்ல சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிட்றதும் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றதும் நல்லது. மூட்டு வலி இல்லைன்னா கால்களில் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஓய்வு எடுக்கிறதும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதும் நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கெல்லாம் எதிர்பார்க்காம நாளை கொண்டு போகிறது நல்லது. ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த ஏமாற்றங்கள் தான் மிஞ்சுற மாதிரி இருக்கும். சாதகமான சூழ்நிலைகள் இல்லை. எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானம் ரொம்ப தேவை. பொறுமையாக இன்னைக்கு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேளுங்க. உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு இருக்கிறது எல்லா விஷயத்துலையும் அவசரப்படுத்துகிற மாதிரி இருக்குது. 7ஆம் இடத்துல சுக்கிரன் சூரியன் சனி இருக்கிறதும், 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும், 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதும், 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் மனசில் ஒரு சுகவாசித்தனமாக சோம்பேறித்தனமாக இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. மனசுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போத நிதானமாக செய்கிறது நல்லது. அடுத்தவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போதோ மிஷினில் வேலை செய்யும் போதோ எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. நாளை அமைதியாகவும் பொறுமையாகவும் சிந்திச்சும் செயல்பட்டிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. அவசரப்பட்டிங்கன்னா சில காரியங்கள் செதறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மொத்தத்தில் நாளை பொறுத்தளவுக்கு கவனமாக இருக்கணும். சிந்தித்து செயல்படுங்க. முடிஞ்ச அளவுக்கு உறவுகளுக்குள்ள தெரிஞ்சவங்க கிட்ட பேசும்போது நிதானமாக பார்த்து பேசுங்க. அப்பாவோடையும் பெற்றோரோடையும் சரி,
கூட பிறந்தவங்களோடையும் சரி எந்த ஒரு வாக்குவாதமும் வச்சுக்காம இருக்கிறது நல்லது. இன்று நீங்க செய்யற செயல்கள் காரியங்கள்ல தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லா விஷயத்திலையும் கவனமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செயல்களுக்கு காரியங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி நிதானமா செய்யறது நல்லது. இது உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று சவாலான பணிகளை செய்ய வேண்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தொழிலில் கொஞ்சம் திட்டமிட்டு செய்யுங்க. நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்குங்க. உங்களோட பதட்டத்தினால சில தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தொழிலையும் சரி வேலையிலையும் சரி கவனம் தேவை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று ஒரு நெருங்கிய குடும்ப உறவினர்களோட அனுசரித்து போக வேண்டியது அவசியம். நட்பான அணுகுமுறை தேவை. அப்படி இல்லையா இன்னைக்கு நாளை கொஞ்சம் ஒதுங்கி இருந்தீங்கன்னா நல்லது. ஏன்னா தேவையில்லாத உங்களோட குழப்பங்கள் உங்களோட மன வருத்தங்களை துணைக்கிட்ட எரிச்சலாக காட்டுற மாதிரி இருக்கும். கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணம் வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவே டென்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். செலவுகளை கொஞ்சம் கண்காணிங்க. செலவுகளை கட்டுப்படுத்தலைன்னா பண விரயமோ பண நஷ்டமோ ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி ஏற்படலாம், சளி மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சாப்பாட்டு விஷயத்துலையும் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கன்னி ராசிக்கு மொத்தத்தில் கவனம். இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. இன்றைய ராசி பலனை கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நாள் ரொம்பவே உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அது ரொம்பவே உந்துதலாகவும் உதவியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நாள் சிறப்பாகவே இருக்கும். நினச்ச காரியங்களை நினச்ச மாதிரி முடிக்கிறதுக்கும் விரும்பிய விஷயங்களை செய்யறதுக்கும் என்ற ஒரு நாள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்துக்கும் குறைவில்லை. நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா விதத்திலையும் பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு இருக்கிறதும் 6ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சனி இருக்கிறதும் 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் 11ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சாலே போதும். நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். பண வரவு நல்லா இருக்குது. எதிர்பார்த்த மாதிரி வெளியூர்லேருந்து வர வேண்டிய பணம் நேரத்துக்கு வந்து சேர்ற மாதிரி இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகளோ புதிய வாய்ப்புகளுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கிறதுக்கோ முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்ல பல விதமான செயல்களில் அதாவது மல்டி டேலண்டடாக இன்றைய நாளை ஈடுபடுவீங்க. உங்களோட கம்யூனிகேஷனில் ரொம்பவே கவனமாக இருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை வகுக்கிற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பு தன்னம்பிக்கை உறுதி நல்லா இருக்கிறனால சிறப்பான நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களோட பொறுமையும் நல்ல ஒரு செயல்பாடும் நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தர மாதிரி இருக்கும். உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு எல்லா விதத்துலையும் சிறப்பான செயல்பாடு தருவீங்க. பாராட்டோ உங்களுக்கு கஸ்டமர் கிட்ட இருந்து பாராட்டுகள் கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு லாபம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. புதிய பிளான் பண்ணி புதிய விஷயங்களை யுக்திகளை கையாண்டு நல்ல ஒரு லாபம் பெற விதமாக தான் நல்லாவே இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்பத்தில் நல்ல ஒரு பிணைப்பு வலுப்பட நல்ல குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நல்ல ஒரு சிறப்பான நேரம் செலவு பண்ணுறதுனால மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கலாம். தனக்கிட்ட மனசு விட்டு சில விஷயங்களை பேசுறதுக்கும் காதலர்கள் உங்களோட காதலிக்கிட்ட உங்களோட விருப்பங்களை தெளிவாக எடுத்து சொல்கிறதும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. இது எல்லாருக்குமே ஒரு ரொமான்டிக்கான ஒரு நாளாக இருக்குது. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் எதிர்காலத்துக்கு குறித்து பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்று கொஞ்சம் நல்லாவே இருக்குது. எதிர்பாராத தனவரவுக்கு சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பண சம்பந்தமான எந்த ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் ஏற்ற நாளாக இருக்குது. உங்ககிட்ட பணப்பழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால உற்சாகத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவிருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நல்ல ஒரு செழிப்பாக மகிழ்ச்சியாக உற்சாகமாக நாளை கொண்டாடுறது உங்கள் கையில் இருக்குது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் சுறுசுறுப்பையும் நல்லாவே இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்றதை விட எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் நினச்சா மாதிரி சில விஷயங்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பீங்க. எந்த ஒரு காரியம் நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலும் அது ஈஸியாக முடிகிறது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு இருக்கிறதும் 5ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சனி இருக்கிறதும்
6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும், 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதும், 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் திடீர் பணவரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பசங்களால மகிழ்ச்சி தரும் செய்திகளோ இல்லைன்னா குடும்பத்துல சந்தோஷத்துக்கோ சுபகாரிய முயற்சிகளுக்கோ நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. நீண்ட நாளாக எதிர்பார்த்த உதவி இன்று கிடைக்கும். தொழில் விஷயமா வழக்கு விஷயங்கள் ஏதாவது இருந்தால் நல்ல ஒரு ஆதாயமும் வளர்ச்சியும் தெரிகிற மாதிரி இருக்கு. எல்லா விதத்திலையும் சாதகமான பலன்கள் உண்டு. நல்ல திருப்தியான மனநிலையோட நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்று உங்களோட முயற்சிகளில் எல்லாத்துலேயும் சாதகமான பலன்கள் கிடைக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. உங்களோட நாள் திருப்திகரமாகவும் மனசுக்கு நிறைவாகவும் இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலையில் தொழிலில் சாதகமான பலன்கள் உண்டு. நீங்கள் எல்லா வேலையிலையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட செயல்திறன் நல்ல ஒரு அனுகூலமும் பாராட்டுக்குரியதாக இருக்கும். உங்களோட கிளைண்ட் கிட்ட இருந்து புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் பயனுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட நல்ல ஒரு உறவை பராமரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் நல்ல டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மனசு விட்டு பல முடிவுகள் எடுக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. காதலர்களுக்கும் இது நல்ல ஒரு ரொமான்டிக்கான நாளாக தான் இருக்கும். டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் வெளியே ஜாலியாக சுற்றுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இந்த நாளை உங்களோட எதிர்கால நலன் குறித்து முடிவெடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது. உங்களோட பசங்களோடையும் சரி உங்களோட எதிர்காலம் குறித்தும் முக்கிய முடிவுகளை எடுக்க இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கடன் வகையில் இன்று ஒரு சின்னதாக பண தேவை இருக்குது. ஆனாலும் எதிர்பார்த்த தனவரவும் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சின்ன தாமதம்ன்றனால கடன் வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணுற சூழ்நிலைகள் தானே தவிர இன்று உங்களுக்கு சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. எதிர்பாராத தனவரவு ரொம்பவே மனசுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் உற்சாகத்தையும் கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மகிழ்ச்சியாக உற்சாகமாக நாளை கொண்டாடுங்க. ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. உங்களுக்கோட நாள் உங்களோடதே இருக்க வாழ்த்துக்கள். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகளோடையும் கொஞ்சம் செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமாக இருக்கிறனாலையும் செலவுகளும் அதிகமாகும். பதட்டங்களும் அதிகமாகிற மாதிரி இருக்குது. சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாத மாதிரி இருக்குது. வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. குடும்ப உறுப்பினர்களோட பேசும்போது பார்த்து பேச வேண்டியது அவசியம். இன்று பசங்களால் தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு இருக்குது. கோவப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேளுங்க. 4ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சனி இருக்கிறதும், 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும், 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதும், 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் தடை தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். வரவும் செலவும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. தொழில் சம்பந்தமாக போட்ட திட்டங்களில் இழபறி நிலை ஏற்படலாம். வேலை செய்கிறவங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்புலாம் எதுவும் இருக்காது. தன்னிச்சையாக அமைதியாக உங்களோட வேலைகளையோ தொழிலையோ செய்ய வேண்டியது அவசியம். பசங்களோட பொறுப்பு அவங்கள பார்த்து கவனமாக கொண்டு போகிறது நல்லது. கொஞ்சம் சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பண பிரச்சனைகள் குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. இன்று உங்களோட முன்னேற்றத்தை அடைய பல யோசனைகளை செய்ய வேண்டியது சில செயல்களை செய்ய வேண்டியது அவசியம். உங்களை நீங்களே பரிசோதிக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது. நாளை அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை தொழிலை செய்கிறதுக்கு சிறந்த முறைகளை கையாள வேண்டியது அவசியம். உங்களோட பேச்சு திறமை ரொம்பவே அவசியமாக இருக்குது. எந்த ஒரு இடத்துலையும் வார்த்தைகளை விட்டுறாதீங்க. உங்களை கீழே வேலை செய்கிறவங்களையும் தட்டி கொடுத்து வேலை செய்ய வேண்டியது அவசியம். உங்கள் கூட வேலை செய்கிறவங்களையும் அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனைகள் பாதிப்புகள் இல்லாமல் நாளாக கொண்டு போகலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்து நாளை கொண்டு போகிறது நல்லது. அதுதான் நல்லுறவுக்கு உதவியாக இருக்கும். இதே மனநிலையில் நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. தேவையில்லாத வாக்குவாதங்கள் தவிர்த்துருங்க. பசங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் ஒதுக்கி வைங்க. இன்று எந்த ஒரு காரியத்திலையும் பதட்டம் இல்லாமல் சூழ்நிலைகளை உறவுகளை அனுசரித்து போக வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை வரவும் செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்குது.
பணம் வீணாகாத மாதிரி சீராக பயன்படுத்துங்க. தேவையான செலவுகளை செய்யுங்க. அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறதோ கடன் வாங்குறதோ இல்லாமல் இருந்தால் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகளை கொஞ்சம் கண்காணிங்க. குடும்ப பொறுப்புகள்னால வீண் விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. செலவு செய்யும் போது பணத்தை கண்காணிக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காய்ச்சல் இல்லைன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவை. நாளை அமைதியாக கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லதாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டம் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சூழ்நிலைகள் உங்களுக்கு எந்த விஷயத்துலையும் சாதகமாக இல்லை. நீங்கள் நிதானமாக பொறுமையாக சூழ்நிலைகளை கையாளனா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே தேடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு, 3ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சனி இருக்கிறதும், 4ஆம் இடத்துல சந்திரன், 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் எந்த காரியம் செஞ்சாலும் அதில் தடைகளோ பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து கவனமாக கையாளுங்க. எந்த ஒரு செயலை செய்யும் போதோ ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்படுங்க. சில அவசர முடிவுகள் என்று உங்களை பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். கூட வேலை செய்கிறவங்க கூடயோ கூட நண்பர்கள் கூடயோ வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பயணங்கள் இருக்கும். பயணங்கள் மூலிமா அலைச்சலும் உடல் சோர்வும் ஏற்படுற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு நண்பர்கள் வழியாக சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும். பெரியவங்க மதிப்பு சந்திப்பு உங்களுக்கு நல்ல ஒரு நிறைவையும் தெம்பையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. அவங்க கூட பேசி அவங்களால சில ஆதாயங்களை பெறத்துக்கு முயற்சி செய்யுங்க. பலன்களை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க. நெகட்டிவான எண்ணங்களை ஒதுக்கி வைங்க. உங்களை நீங்களே தன்னம்பிக்கையோடையும் உறுதியோடையும் நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. சில சூழ்நிலைகள் உங்கள் மனசை வருத்தப்படுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாளை கோயிலுக்கு போயிட்டு அமைதியாக கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகளோ தொழிலையோ சரி பய உணர்வோ பாதுகாப்பு இல்லாத உணர்வோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தரத்தில் கவனம் செலுத்துங்க. உங்கள் தரத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறதுனால அது பேர் கெடுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். கவனமாக சிந்தித்து செயல்படுங்க. தொழிலில் ரொம்பவே ஜாக்கிரதை. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட புதிய விஷயங்கள் எதுவும் செய்யாமல் போகிற போக்கில் நாளை கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள 2 பேருக்குள்ளேயும் அன்பு பாசம் குறையிற மாதிரி இருக்குது. புரிதல் சுத்தமாக இல்லை. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுற மாதிரி இருக்கும். சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சால் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. தனிமையாக நீங்கள் இருக்கிறது நல்லது. காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருக்கிறது உங்களுக்கும் நல்லது. நாளை பொறுத்தளவுக்கு உறவுகளுக்குள்ளே ரொம்பவே அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லதாக இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் சில பிரிவுகளையோ பிரச்சனைகளோ ஏற்படுத்த உதவிய அமைப்பாக இருக்கும். வாய்ப்பாக இருக்கும். கவனம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சீராக இருக்கிற மாதிரி இல்லை. செலவுகளில் ரொம்பவே கவனம் தேவை. வரவை விட செலவு டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. செலவை கண்காணிச்சிங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லைனா வீண் விரயங்களாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதை. பண இழப்புக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி மற்றும் பல்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஓய்வெடுங்க. மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. உங்களுக்கு கண்ணை மூடிக்கிட்டு நாளை உங்கள் விருப்பப்படி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. எல்லா விஷயத்துலையும் உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் செயல்படுவீங்க. நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்குற விதமாக தான் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போக உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. உங்கள் ராசியிலேயே புதன் செவ்வாய் ராகு இருக்கிறது கொஞ்சம் குழப்பங்கள் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஓவர் திங்கிங் மட்டும் குறைச்சிருங்க. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சனி இருக்கிறது, 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது, 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது, 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது. இன்னும் எந்த விஷயத்தையும் சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு நாள். வெளியூர் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். கூட பிறந்தவங்க வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். நண்பர்கள் மூலிமா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றத்துக்குரிய நாளாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிங்க. பண வரவு அதிகமாக இருக்கும். சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பம் மற்றும் அதன் வளர்ச்சி சம்பந்தமாக பொறுப்புகள் காணப்படும். நல்ல ஒரு வாய்ப்புகள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது. சுய புத்திசாலித்தனமும் இன்று உங்களுக்கு நல்லாவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்குரிய நாளாக தான் இருக்குது. கும்பராசியை பொறுத்தளவுக்கு சாதகமான பலன்கள் எல்லா விஷயத்துலையும் இருக்குது.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரொம்ப பேலன்ஸ்டாக வேலை செய்யுங்க. ப்ரொஃபஷ்னலாக வேலைகளை செய்வீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உங்களுடைய நாள் உங்கள் விருப்பப்படி நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு கம்யூனிகேஷனில் துணையை இன்னைக்கு காதலர் காதலிக்கைய மகிழ்விக்கிற மாதிரி சில விஷயங்கள் செய்வீங்க. கூட பிறந்தவங்க கூடயும் உறவினர்கள் கூடயும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் நிறைவையும் ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருப்தியான நாள், நல்ல ஒரு இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்றா வெளியில் போகிறதும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் எதிர்காலம் குறித்து முடிவுகள் எடுக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். சிறப்பான பலன்கள், நல்ல ஒரு மனசுக்கு நிறைவான நாளாக இருக்கும். வீட்டில் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முடிவுக்கு வர்றது ரொம்பவே திருப்தியானதாக இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கும்பராசியை பொறுத்தளவுக்கு நாள் பொறுத்தளவுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியோட உற்சாகத்தோடையும் எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி நல்லாவே இருக்குது. எதிர்பாராத தனவரவிற்கு உங்களோட பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு வகையில் பணவரவு நல்லா இருக்கும். சேமிக்கவும் முடியும். அதிக அளவில் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சேமிப்பீங்க. கடன்களையும் அடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. ஆரோக்கியத்தில் திருப்தியாகவும் மன உறுதியோடையும் மகிழ்ச்சியோடையும் நாளை கொண்டு போவீங்க. கும்பராசியை பொறுத்தளவுக்கு சிறப்பான நாளாக தான் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி. இன்று உங்களுடைய நாள் நல்லபடியாக போகும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி சாதகமாக இல்லை. உங்களோட வார்த்தைகளில் நிதானம் தேவை. இன்று சில பொறுப்புகள் காரணமாக நிறைய செயல்களை செய்ய வேண்டியதாக இருக்கும். அது உங்களுக்கு டென்ஷனையும் பதட்டத்தையும் தான் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பேசும்போது நிதானம் தேவை. வார்த்தைகளால் இன்று உறவுகளுக்குள்ள பிரச்சனை சந்திக்கிற மாதிரி இருக்கும். கவனமாக பார்த்து கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களோட ராசியிலேயே சூரியன் சுக்கிரன் சனி இருக்கிறதும், உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும், 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதும், 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதும், 11ஆம் இடத்துல உங்களுக்கு புதன் செவ்வாய் ராகு இருக்கிறதும் தேவையில்லாத அலைச்சல் டென்ஷன் பதட்டங்கள் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய தடை தாமதங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி குறையக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திருமண சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடை ஏற்பட்டு அதுக்கு பின்னாடி தான் முன்னேற்றம் தெரியும். வேலை செய்கிற இடத்துல தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களோட அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. தட்டிக்கு விட்டுட்டு வேலை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நாள் போகும். இன்று சூழ்நிலைகள் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கேற்ப நீங்களும் மாற்றிக்க வேண்டியது அவசியம். சில அசௌகரியங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. மனசில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, ஏகப்பட்ட குழப்பங்கள் சிந்தனைகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய பொறுப்புகள் காரணமாக மனசில் தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படும். சில குழப்பிக்காமல் நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் பதட்டமான தருணங்களை காண்ற மாதிரி இருக்கும். தொழிலை பொறுத்தளவுக்கும் இன்று வருமானம் இருந்தாலும் அது நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். லாபம் கம்மியாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தொழிலில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கமிட்மெண்ட் கொடுத்தா அதை முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உரையாடும் போது வீண் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தலைன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடிஞ்சால் மௌனமாக இருந்துவிட்டு போகிறது நல்லது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு நாளை அவங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி கொண்டு போனீங்கன்னா சூழ்நிலைகள் கொஞ்சம் அமைதியாக போகும். வீட்லேயும் சரி பொறுமையை நிதானமாக கையாளுங்க. அமைதியாக சூழ்நிலைகளை கையாளுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சாதகமாக இல்லை. திட்டமிட்டு பணத்தை செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். செலவு செய்யும் போது ரொம்பவே ஜாக்கிரதை. ஏன்னா விரயம் பண்ணிவிட்டு வீண் செலவு பண்ணிவிட்டு அப்புறம் வருந்தி பிரயோஜனம் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இல்லை. முட்டி வலி, முதுகு வலி, கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நிதானம் அவசியம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்களோட ராசி பலனை கேட்கும் போது கொஞ்சம் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா அது எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். எந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் வருதோ அந்த அளவுக்கு இந்த பலன் வீடியோ பதிவு
அடுத்தவங்களுக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நல்லது. உங்களோட ஆதரவு இருந்தால் தான் எங்களோட புதிய முயற்சிகளை செய்யறதுக்கு எங்களுக்கு உந்துதலாக இருக்கும். இன்று ராசி பலனை பொறுத்தளவுக்கு ஒற்றை வார்த்தை ராசி பலனும் இருக்குது, அதே நேரங்களில் அதிர்ஷ்ட குறிப்புகளும் இருக்குது. அதையும் பார்த்து பலனடைங்க. ஷார்ட்ஸில் அது போட்டிருக்கு. உங்களோட எதிர்காலம் குறித்து தெரிஞ்சிக்க, உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த சுய ஜாதகம் பார்த்து பலனடைகிறது நல்லது. உங்களோட அனைவருக்கும் உங்களோட ஆதரவுக்கும் எங்களோட சிரம் தாழ்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம். உங்களோட வாழ்க்கையில் சில ஏற்றங்கள் ஏற்பட்டதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம். கூடிய விரைவில் லைவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.